நம்ம ஊரு டெல்லி தான் கேபிட்டல்னு இவ்வளவு நாள் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்றாங்க. அதே மாதிரி தைராய்டும் ஸ்லோவா ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவதுங்க, டயபெட்டிஸ் ஒரு ஆட்டோமின் கண்டிஷன். தைராய்டு இப்ப ரொம்ப காமன் காஸ் வந்து ஆட்டோமின் கண்டிஷனால வந்துருச்சு. ரெண்டுத்துலயும் மெட்டபாலிசம் ப்ராப்ளம். தைராய்டுல பாத்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டுல நம்மளுக்கு மெட்டபாலிசம் கம்மியாகுது. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆகும், ரொம்ப சோம்பலாக இருக்கும், கொஞ்சம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி வாட்டர் லாகிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் வந்து செக்ரேஷன் சரியா இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக மாறாது. இன்சுலின் தான் மெயின் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் த ஃபுட் வாட் வி டேக் இன்டு எனர்ஜி. அந்த எனர்ஜியை எல்லா செல்லுக்கு கொண்டு போகிறது தைராய்டு தான். இப்போ தெரியுது அவங்களுக்கு லிங்க்கு. ஸோ ஹைப்பர் தைராய்டில் ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்டோமின் கண்டிஷனில் மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குது, வெயிட் கெயின் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இன்சுலினும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். தைராய்டில் வெயிட் கெயின் ஆக ஆக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ என்ன ஆகும்? இன்சுலின் சரியாக வேலை செய்யாது. இன்சுலின் சரியாக வேலை செய்யலாம் என்ன ஆகும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகாமல் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி போய் பாடியில் ஸ்டோர் ஆகுறதுனால நம்மளுக்கு இன்னும் வெயிட் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதுதான் இன்டர்ரிலேஷன். அதே மாதிரி ஹைப்பர் தைராய்ட்லையும் என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க, அப்போ ஹைப்பர் தைராய்டில் எல்லாம் ஒல்லியாக தானே இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஹைப்பர் தைராய்ட்லையும் இன்சுலின் அஃபெக்ட் ஆகும். எப்படின்னா அது பெரிஃபரலாக ஆக்ட் பண்ணுறத நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், ஆனால் லிவரில் சிந்தசிஸ் ஆகிற குளுக்கோஸை ஜாஸ்திப்படுத்தும். ஸோ நம்ம வெளியேந்து எடுத்துக்கிற குளுக்கோஸ் போக பாடியிலையும் குளுக்கோஸ் சிந்தசைஸ் ஆகும். லிவரில் குளுக்கோனியோஜெனசிஸ், கிளைகோஜெனலைசிஸ்ன்னு சில பாத்வேஸ் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவனாக பார்த்து நம்ம பாடியில் உருவாக்கணும். ஏன்? சப்போஸ் சாப்பிடாம இருந்தோம், பட்னியாக இருந்தோம்னா நம்ம பாடிக்கு எனர்ஜி வேணும்னா இதுலேருந்து எடுத்துக்கிறதுக்காக. ஸோ ஹைப்பர் தைராய்டில் என்ன ஆகுது? பெரிஃபரலில் அந்த இன்சுலின் கரெக்டாக வேலை செஞ்சிருது. அதனால தான் வெயிட் கெயின்லாம் இல்லாமல் ஒல்லி ஆயிடுறாங்க. ஏன்னா மெட்டபாலிசம் ஜாஸ்தியாக இருக்குது ஹைப்பர் தைராய்டில். ஆனால் லிவரில் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணுது. இதுதாங்க இதோட ரெண்டு ரிலேஷன். அதனால் இதை கண்ட்ரோல் பண்ணோன்னா ஈஸியாக முடியும். ரெண்டையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஹெல்த்தி பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். எப்படி? ஹெல்த்தியாக டயட் சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடணும், சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும், மெடிகேஷனை கரெக்டாக எடுக்கணும், ப்ராப்பர் ஃபாலோ அப்பில் இருக்கணும். இதெல்லாம் பண்ணால் டெஃபினட்டாக ரெண்டையுமே கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். நம்ம பாடியில் வர டேமேஜையும் நம்ம குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் தைராய்டுக்கும் டயபெட்டிஸுக்கும் இருக்கிறது. மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.